விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யும் நடவடிக்கையில் எந்த அடிப்படையில் விவசாயிகள் தரம் பிரிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே விவசாய கடன்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பு தவறானது எனவும் அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எந்த அடிப்படையில் விவசாயிகள் தரம் பிரிக்கப்படுகிறார்கள் என்று ஆவணங்களுடன் இன்று அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். எல்லாரும் சட்டத்தின் முன்னால் சமம் என்று சொல்லுகிறார்கள். சிறு விவசாயி பெரு விவசாயி பிரிக்கக்கூடாது. அதே போல் கொள்கை முடிவும் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தான் இருக்கணுமோ ஒழிஞ்சு இது வெளியே இருக்கக்கூடாது. அது பகுத்தறிவோடு இருக்க வேண்டும். விவசாயிகளை எல்லாத்துக்கும் அந்த எல்லாரும் இந்த கடன் தள்ளுபடிக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உங்களுடைய அரசு தரப்பு வாதத்தை சொல்லிட்டீங்க, நாளைக்கு இதுக்கு உள்ள என்ன அடிப்படை ஆதாரங்கள் எப்படி இருக்கா அதெல்லாம் நாளைக்கு கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி நாளைக்கு கேஸை மாற்றி வச்சுருக்காங்க.